அகதா கிறிஸ்டியின் ரோஜர் ஆக்ரைட் கொல்லப்பட்டார். அத்தியாயம் 14. மிஸ்ஸஸ் ஆக்ரைட். மாலை நேரத்து சந்திப்பு முடிந்தவுடன் வழக்கு மாறுபட்ட வேறொரு பிரிவுக்குள் நுழைவதை நான் உணர்வது எனக்கு புரிந்தது. இந்த முழு சமாச்சாரத்தையும் ஒன்றிலிருந்து மற்றொன்று துல்லியமாக வேறுபட்டிருப்பது விளங்கும் வகையில் 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். ரோஜர் ஆக்ரைட் வெள்ளி இரவு காலமானது முதல் திங்கட்கிழமை இரவு வரையில் விரிவது. பிரிவு 1. இது ஹெர்குல் பாய்ரோவிடம் வழங்கப்பட்டது போல இக்காலகட்டத்தில் என்ன நடந்துள்ளது என்பதன் நேரடி வர்ணனையாகும். இந்நேரம் நெடுக்கிலும் நானும் ஹெர்குல் பாய்ரோவும் தோள்களில் பஞ்சவர்ண கிளி போல தொற்றிக்கொண்டேதான் இருந்தேன். அவர் எவற்றையெல்லாம் பார்த்தாரோ அவற்றையெல்லாம் தான் நானும் பார்த்தேன். அவர் சிந்தனையில் என்ன ஓடிக்கொண்டிருக்கின்றது என்பதை படிக்க நான் என்னாலான அத்தனை சிரத்தைகளையும் செய்தேன். இதில் முழுக்கவும் நான் தோற்றும் போய் உள்ளேன் என்பது இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது. பாய்ரோ அவருடைய அத்தனை கண்டுபிடிப்புகளையும் என்னிடமும் விரித்து போட்டாலும் அந்த குளத்தில் கண்டெடுத்த தங்க மோதிரத்தை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்களேன். அவற்றிலிருந்து அவர் உருவாக்கியிருந்த தர்க்க ரீதியான முக்கிய முடிவுகளை வெளியே சொல்லிவிடாமல் அவருக்குள்ளே வைத்து கொண்டார். இவ்வாறான ரகசியம் அவரது அடிப்படை குணாதிசயம் என்பது எனக்கு பிற்பாடு தெரிய வந்தது. குறிப்புகளையும் துப்புகளையும் ஆலோசனைகளையும் கூட அவர் தூக்கி நம் முன்னால் போடுவாராம். ஆனால் இவற்றிற்கு மேலே நமக்கு அவர் எதுவும் பண்ண மாட்டாராம். மேலே சொன்னது போல திங்கள் இரவு வரை நடந்ததாய் நான் என்ன சொல்வேனோ அதே தான் பாய்ரோவும் சொல்லக்கூடும். ஷெர்லாக் ஹோம்ஸுக்கு எப்படி வாட்சனோ அப்படி இங்கே இவருக்கு நான். ஆனால் திங்களுக்கு பிறகு எங்களுடைய பாதைகள் விரிந்து போய்விட்டன. அவருக்குள்ளேயே பிஸியாகி போனார் பாய்ரோ. கிங்ஸ் அப்பாட் கிராமத்தில் எதையும் யாருக்கும் தெரியாமல் எதுவும் பண்ண முடியாது. ஆகையால அவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதெல்லாம் என் காதுகளுக்கும் வந்தன. ஆனால் அங்கெல்லாம் அவர் என்னையும் நம்பிக்கைக்கு உகந்தவனாய் கொண்டு போகவில்லை. மேலும் நானும் கூட என்னுடைய தொழிலில் மூழ்கித்தான் போனேன். திரும்பி பார்க்கும்போது என்னை மிக அதிகமாக அறைவது என்னவென்றால் இக்காலகட்டம் முழுவதுமே துண்டு துண்டாய் அமைந்திருந்த போக்குதான். இந்த மர்மத்தை தெளிவாக்கி விடுவதில் ஒவ்வொருவரும் அவர்தம் கையை பதித்திருந்தனர். இது ஒரு விடுகதை விளையாட்டு போல ஆள் ஆளுக்கு அவர்கள் கண்டு வைத்திருந்த துப்பு அல்லது அறிதலை மையமாக கொண்டு விடை தந்து தெளிவாக்கிவிட பாடுபட்டு கொண்டிருந்தனர். ஆனால் அவர்களின் முயற்சி என்னும் நிலையோடு அப்படியே நின்று போனது. துண்டு துண்டாய் கிடைக்கும் அத்தனையும் அதன் இடத்தில் ஒட்டி முழு உருவத்தை உருவாக்கி தருவது பாய்ரோ ஒருவருடைய தலையாய கடமையாக இருந்தது. சில விஷயங்கள் இதனோடு சம்பந்தப்பட்டதாகவும் அர்த்தமற்றவைகளாகவும் தென்பட்டன. உதாரணத்துக்கு கணுக்கால் வரை மூடும் காலணி வகைகளான பூட்ஸ் பற்றி, அதிலும் குறிப்பாக கருப்பு பூட்ஸுகள் பற்றி எழுந்த கேள்விகள். ஆனால் இது பின்னால் தான் வருகின்றது. வரிசையாக எடுத்துக்கொண்டு நான் பேச வேண்டியது அவசியம் என்றால் முதலில் நான் நேயர்கள் முன் வைக்க வேண்டிய விஷயம் மிஸ்ஸஸ் சிசில் ஆக்ராயிடமிருந்து எனக்கு வந்த அழைப்பை தான் பேச வேண்டும். என்னை வர சொல்லி செவ்வாய்க்கிழமை காலையிலேயே ஆள் அனுப்பியிருந்தார் மிஸ்ஸஸ் சிசில் ஆக்ராய்ட். வந்த தகவலில் மிக அவசரத்தை என்னால் உணர முடிந்ததால விழுந்து அடித்து கொண்டு ஓடினேன். அங்கு மிஸ்ஸஸ் மிக மோசமான நிலையில் கிடந்ததை பார்த்தேன். அந்த பெண்மணி படுக்கையில் கிடந்தார். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவர் அப்படியே இணங்கி போயிருப்பதாய் பட்டது. அவரது எலும்பாயிருக்கும் கையை எனக்கு கொடுத்து அவர் படுக்கை வரை இழுக்கப்பட்டிருந்த நாற்காலி ஒன்றை உட்காரும்படி சுட்டி காட்டினார். வெல் மிஸ்ஸஸ் ஆக்ரைட் என்று ஆரம்பித்த நான், என்னாச்சு உங்களுக்கு என்றேன். பொதுநல
மருத்துவருக்கே உரிய மேதமை வழிய பேசினேன் நான். நான் உடைஞ்சு தெம்பில்லாம ஆயிட்டேன் டாக்டர் என்றார் அவர் அலறும் குரலில். திராணியற்று போச்சு சுத்தம். என் உடம்ப என்னாலேயே தூக்க முடியல. சத்தே இல்லை. ரோஜர் போயிட்டார் தான். அதனுடைய தாக்கம்தான் இது. சம்பவம் நடக்கும்போது இப்படி வீக்காகும்னு பொதுவாக சொல்வாங்க. இது பிறகு நேரும் உண்மைதான். ஆனால் உணர்ச்சி குமரலில் புலம்பினார். நான் ஒரு டாக்டர். நோய் இருக்கிறதா அல்லது மிகைப்படுத்தப்பட்டு காட்டப்படுகின்றதா அல்லது நோயே இல்லையா என்று பேஷண்ட்டை கண்ட கணத்தில் என்னால் சொல்லிவிட முடியும். மிஸ்ஸஸை பொறுத்த மட்டில் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது என்பதற்கு இணையான எந்த பாதிப்பினையும் என்னால் இப்போது இட்டு நிரப்ப முடியும். ஆனால் மாறாக டானிக் எழுதி தந்தேன். அதை ஏற்றுக்கொண்ட மிஸ்ஸஸ் ஆக்ராய்ட், நடக்கும் கொலை விளையாட்டில் ஒரு நகர்த்தல் இப்பொழுது முடிவுக்கு வந்துவிட்டதாய் தோன்றியது. ரோஜர் ஆக்ராய்டின் மரணத்தால் உண்டாகியிருக்கும் ஷாக்குக்கு நிவாரணம் ஏற்படுத்த வேண்டி எனக்கு ஆள் அனுப்பப்பட்டதாய் நான் துளி கூட ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஆனால் மிஸ்ஸஸ் ஆக்ராய்டு எந்த ஒரு சமாச்சாரத்தையும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டும் என்னும் பாணியில் நேரடியாக ஆரம்பிக்கும் விவரணை துளியும் அவருக்கு கிடையாது. சொல்ல வேண்டிய எதையுமே சுற்றி சுற்றி வளைத்து தான் அவர் அடைகிறார். ஆகவே என்ன காரணத்துக்காக அவர் எனக்கு தகவல் அனுப்பி வரவழைத்து உட்கார வைத்திருக்கிறார் என நான் வியந்து கொண்டிருந்தேன். அப்புறம் அந்த காட்சி என்று சற்று இடைவெளிக்கு பிறகு ஆரம்பித்தார் என் நோயாளி. நான் அடுத்து முன்னேற வார்த்தைகளை கொட்ட வேண்டும் என எதிர்பார்ப்பதைப் போல சற்று நிறுத்தினார் அவர். எந்த காட்சி என்று மட்டுமே கேட்டேன் நான். நிஜமாகவே எனக்கு விளங்கவில்லை. என்ன கேட்குறீங்க டாக்டர்? அது மறந்து கூட போகுமா? அந்த பயங்கரமான குள்ள பிசாசு ஆளு அல்லது அந்த பெல்ஜிய ஆளு எப்படியோ போகட்டும். வேற்று நாட்டவன் என்னமா நம்ம அத்தனை பேரையும் நேற்று வாரி விட்டுக்கிட்டு இருந்தான். அது என்ன நொறுக்கிடுச்சு டாக்டர். ரோஜர் ஆக்ராய்டு மரண பயத்துக்கு மேலே இது இருக்கு. வருந்துகிறேன் மிஸ்ஸஸ் ஆக்ராய்டு என்றேன் நான். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறார் அவர்னு எனக்கு விளங்கலை. நம்மளை பார்த்து அந்த கத்துறாரு. நான் எதையாவது தகவலை மறைச்சி ரகசியமாக வச்சிருப்பதாக கனவுல கூட நினைக்க மாட்டேன். என் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் அத்தனை உதவிகளையும் நான் போலீஸுக்கு தந்திருக்கேன். மிஸ்ஸஸ் ஆக்ராய்டு நிறுத்த நான் சொன்னேன், ஒத்துக்கிறேன் மேடம். தொடர்ந்து என்ன சங்கடம் விளையப் போகிறதோ என்பதில் நான் யோசனையை போட ஆரம்பித்தேன். என் கடமையிலிருந்து நான் தவறிட்டதா ஒரு சொல்ல முடியாது தெரியுமா என்று கராராய் தொடர ஆரம்பித்தார் அவர். இன்ஸ்பெக்டர் ரக்லான் பரிபூர்ணமாக திருப்தி அடைஞ்சிட்டார்னு தான் சொல்வேன். எதுக்காக இத்தினூண்டு வெளிநாட்டுக்காரன் குதின்னு இப்படி குதிக்கணும்? பார்த்தாலே சிரிப்பு பொத்துக்கிட்டு வரும் கோமாளி பையன், சர்க்கஸ் கிளவுன் போல. இவனை கொண்டு வந்து கேஸில் போட்டாதான் ஆச்சுன்னு எதுக்காக இந்த ஃப்ளோரா குதிக்கிறாள்னு தான் எனக்கு விளங்கலை. இப்படி செய்ய போவதை பற்றி ஒரு வார்த்தை எனக்கு சொல்லலாவ. கிளம்பினா அவளாவே முடிச்சிட்டான். ஃப்ளோராவுக்கு ரொம்ப சுதந்திரம் தரப்பட்டிருக்கு. நான் இங்கே இருக்கேன். அவ அம்மாவா இந்த விஷயத்தில் முதல்ல என்கிட்ட அறிவுரை கேட்க அவ வந்திருக்கணும். இந்த அத்தனையும் நான் அமைதியாக கேட்டபடி இருந்தேன். என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு அவரு என்று மறுபடியும் பொறுமினார். இதுதான் எனக்கு தெரிஞ்சாகணும். நான் எதையோ மறைக்கிறேன்னு அவர் கற்பனை பண்ணுறாரா? அவர் சந்தேகத்துக்கு இடமின்றி நேற்று என்னை குற்றம் சுமத்தினார். நான் என் தோள்களை குலுக்கி இதில் எனக்கு சம்பந்தமில்லை என்பது போல உணர்த்தினேன். இதனால் உங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது மிஸ்ஸஸ் ஆக்ராய்ட் என்றேன். நீங்கள் எதையும் மறைச்சி வைக்காததால் என்ன குறிப்பினை அவர் நேற்று தந்திருந்தாலும் அது உங்களை சார்ந்ததாக இருக்க முடியாது.
இந்த வேலைக்காரங்க ஒரு பக்கம் என்று வேறு திசையில் நுழைந்தார் அவர். கிசுகிசுக்கிறாங்க, அப்புறம் அவங்களுக்குள்ளேயே கூடி பேசிக்கிறாங்க. அப்படி இவனுங்க எடுக்கிற முடிவு தான் உண்மை போல ஊரை சுற்றி வருது. பார்க்க போனால் அதில் ஒரு மண்ணும் இருக்காது. வேலைக்காரங்க கிசுகிசுக்கிறாங்களா கேட்டேன் நான். எதை பற்றி? மிஸ்ஸஸ் ஆக்ராய்டு புத்திசாலித்தனமான பார்வையை என் மீது வீசினார். அது என்னை சற்று நிலைகுலையத்தான் வைத்தது. அது என்னன்னு மற்றவங்களுக்கு தெரியலனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் டாக்டர். நீங்கள் பாயிரோ கூட எப்போ பாரு இருந்திருக்கீங்க, உண்டா இல்லையா? எஸ், இருந்தேன். அப்போ உங்களுக்கு தெரியும். தெரியும். அது அந்த பொண்ணை பற்றி, ஊர்மிளா, இவ கிளம்புறாளா இல்லையா? அதான் பேசி தள்ளுறாங்க. போகிற போக்கில் எத்தனை சங்கடங்களை உண்டு பண்ணிட்டு போக முடியுமோ அத்தனையும் உண்டாக்கிட்டு போக போகிறா அவ. இயற்கை தானே, துவேஷமும் வன்மமும் கொண்ட படைப்புங்க. அந்த கூட்டமே அப்படிதான். இப்போ டாக்டர், நீங்களும் அங்கே இருந்ததால அவ என்ன சொன்னா என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? எவ்விதமான தப்பு அபிப்பிராயங்களும் சுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது என்பதில் நான் படபடப்பாக இருக்கேன் டாக்டர். இங்கே பாருங்க, போலீஸுன்னு வந்து விசாரிச்சா நீங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன ஒப்பேறாத தகவலையும் யோசிச்சு யோசிச்சு அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. சரிதானே? எத்தனையோ குடும்ப சமாச்சாரங்கள், சலசலப்புகள் இருக்க தான் செய்யும். கொலையோடு எவ்வித தொடர்பும் இல்லாமல் ஆனால் வஞ்சகமாக எதையாவது பண்ண நினச்சா அந்த பொண்ணு இந்த சலசலப்புகளை வச்சுக்கிட்டு கயிறு திரிக்கலாம் இல்லையா? கொட்டி கொண்டிருக்கும் இத்தனைக்கும் பின்னால் வெகு நிஜமான பதப்பதைப்பு இருப்பதை அடையாளம் கண்டு விடுவதில் நான் சாதுரியமாகவே இருந்தேன். பாயிரோ அவர் எடுத்த சிறு அளவளவல் முயற்சி சரி என்று இதோ இவர் நிரூபித்து கொண்டிருக்கிறார். மிஸ்ஸஸ் ஆக்ராய்டிடம் மறைத்த ரகசியமாக்க ஏதோ இருந்திருக்கின்றது. அந்த ஏதோ என்னவாக இருக்கும் என்பதை கண்டுபிடிப்பது என் வேலை. நான் உங்கள் இடத்துல இருந்திருந்தா மிஸ்ஸஸ் ஆக்ராய்ட் என்று திடுமென பிரவேசித்த நான் எதையும் விட்டு வைக்காம அத்தனையும் கொட்டி தீர்ப்பேன் என்றேன். அதற்கு சிறு அலறலையே விட்டுவிட்டார் அவர். ஹோ டாக்டர், எப்படி நீங்கள் திடுதிப்புன்னு இப்படி மிரட்டலாம்? நீங்கள் சொல்வதை பார்த்தா நான் ஏதோ ஆனால் எல்லாத்தையும் சுலபமாக விளக்கிடலாம் தெரியுமா? சுலபமா? அப்படின்னா ஏன் அப்படி பண்ணலை? நான் ஆலோசித்தேன். சரிகை வையப்பட்டிருந்த கைக்குட்டையை இப்பொழுது எடுத்துக்கொண்ட மிஸ்ஸஸ் ஆக்ராய்டு கண்கவர் தேவதையாய் ஆனார். எல்லாத்தையும் நீங்கள் மிஸ்டர் பாயிரோ கிட்ட கொண்டு போய் போட்டுடுவீங்கன்னு, அதாவது கிளியராக விளக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன் டாக்டர். ஏன்னா ஒரு வெளிநாட்டுக்காரனால் நம்முடைய கோணத்தை புரிந்து கொள்வது என்பது இயலாத ஒன்று இல்லையா? உங்களுக்கு தெரியாது டாக்டர். ஏன், யாருக்குமே தெரியாது எதை எதிர்த்துக்கிட்டு நான் இருந்தேன் என்பது. தியாகம் கொள்கைக்காக செய்வது போன்ற நீளமான முடிவே அற்ற தியாகம். இப்படி தான் என் வாழ்க்கையை வர்ணிக்க முடியும். போனவங்களை பற்றி குற்றங்கூற நான் விரும்பலை, ஆனால் உண்மை அப்படிதான். நாட்டின் மாபெரும் பணக்காரராக இருக்க வேண்டிய பேடனே வருஷத்துக்கு ஓரிரு நூறுக்கு கை நீட்டிக்கிட்டு நின்னானா நீங்களே முடிவு பண்ணிக்கங்களேன். நிறுத்திவிட்டு சருகை கைக்குட்டியால் கண்ணீரை துடைத்து கொண்டார். இன்னும் பணம் தரப்படாத பில்கள் எங்க செலவு தான். சிலவற்றை நான் ரோஜரிடம் காட்டக்கூட பயப்படுவேன். இப்படி எல்லாமா செலவழிப்பதுன்னு கடிஞ்சிக்கிட்டு பணம் தராமல் விட்டிருப்பார். எங்களாலும் அத்தகைய செலவுகளை நிறுத்த முடியல, கூடிக்கிட்டே போச்சு. புது புது பில்களும் வந்துக்கிட்டே இருந்தது. விசித்திரமாக பேசிக்கொண்டே போகும் அவருடன் நானும் பங்கேற்று துக்கம் அனுசரிக்க வேண்டும் என்பது போல இப்பொழுது நிராதரவாய் என்னை பார்த்தார் அவர். இது சிலருடைய குணம் என்றேன் நான் பட்டும் படாமல். இதற்கு அவருடைய குரல் பாவம் மாற்றம் கொண்டது. பயங்கரமாய் குற்றம் சுமத்துவது போல ஆனது.
நான் நரம்பு அதிர்வில் மாட்டிக்கிட்டு திண்டாடினேன்னு கூட ஒப்புக்கிறேன் டாக்டர். ராத்திரியில் என்னால் தூங்க முடியல. இதயத்தை சுற்றி தாங்க முடியாத அடி, படபடப்பு. அப்புறம் எனக்கு ஸ்காட்ச் ஜென்டில்மேன் கிட்ட இருந்து கடிதம் வந்தது. சொல்லப்போனால் ஜென்டில்மென்னு சொல்லணும். 2 பேர், மிஸ்டர் ப்ரூஸ் மேக்கர் பர்சன் மற்றும் காலின் மேக்டொனால்டு. எதிர்பாராத ஒற்றுமை. வாய்ப்பே இல்லை என்ற நான். அவங்க ஸ்காட்ச் ஜென்டில்மேன்னு இருக்கலாம், இருந்தாலும் அவங்க முன்னோர் குறிப்பில் மத்திய கிழக்கு வாடையை தான் நான் பார்க்கிறேன் என்றேன். 10 பவுண்டிலிருந்து 10,000 பவுண்டு வரை ரொக்கமாக கை மேலே என ஞாபகப்படுத்தி கொண்டு முணுமுணுத்தார் அவர். இவனுங்களில் ஒருத்தனுக்கு நான் எழுதினேன். இதில் கஷ்டங்கள் இருப்பதா பட்டது. இங்கு அவர் நிறுத்தினார். நுணுக்கமான பிரதேசங்களுக்குள் உரையாடலை நுழைவதை நான் உணர்ந்து கொண்டேன். பேச வேண்டிய விஷயத்துக்குள் வரவே வராமல் தடுமாறும் இப்படிப்பட்ட ஒருவரை நான் பார்த்ததே கிடையாது. அதாவது என முணுமுணுப்பாய் சொன்னா, இதெல்லாம் பிரச்சனையுமே எதிர்பார்ப்பினால்தானே. உயில் சாசனம் பற்றிய எதிர்பார்ப்புகள். எனக்குன்னு ரோஜர் ஏதாவது விட்டு வைப்பார் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருந்தாலும் முடிவாக எனக்கு தெரியாதே. எப்படியாவது அந்த உயிலை ஒரு தடவை பார்த்தாதான் அதுக்குன்னு பணம்னு அலையிறேன்னு எடுத்துக்க வேணாம். அதுக்கேற்றார் போல நான் என் எதிர்கால ஏற்பாடுகளை பண்ணிக்கலாம் இல்லையா என்று முடித்தார். ஓரப்பார்வையில் என்னை நோட்டமிட்டார் அவர். இருவரின் நிலைமையுமே இப்போது கண்ணாடி போல மிகவும் நுண்மையாகி போனது. தோலுரிக்கப்பட்டு முன்னே நிற்கும் அசிங்கமான நிஜத்தினை அதிர்ஷ்டவசமாக புத்திசாலித்தனமாய் வேயப்படும் வார்த்தைகள் காப்பாற்றி கொண்டிருந்தன. என்னால் இப்போ உங்ககிட்ட சொல்ல முடிவதெல்லாம் இதுதான் டாக்டர் என துரிதமானார் அவர். நீங்கள் என்ன தப்பாக எடை போட மாட்டீங்க என்னும் நம்பிக்கையில் சொல்கிறேன். சரியான வகையில் தப்பு நேராத முறையில் இதை நீங்கள் மிஸ்டர் பாய்ரோவிடம் கொண்டு போய் சேர்க்கணும். இது நடந்தது வெள்ளிக்கிழமை மத்தியானம். சட்டென்று முற்றுப்புள்ளி வைத்து கொண்டார். நிச்சயமற்று விழுங்கினார். என்று ஊக்கப்படுத்தும் வகையில் சொன்னேன். வெள்ளிக்கிழமை மத்தியானம்? எல்லோரும் வெளியே போயிருக்காங்கன்னு நான் எடுத்துக்கிட்டேன். ரோஜர் ஆக்ராருடைய படிக்கும் அறை வரைக்கும் நான் போனேன். அங்கே போவதற்கு எனக்கு மட்டுமே தெரிந்த ஒரு உண்மையான காரணம் உண்டு. ஆனால் அங்கே போனதும் மேஜை முழுக்க ஆவணங்கள் அடுக்கப்பட்டிருப்பதை பார்த்ததும் எனக்குள்ளே ஒரு பொறி. அவரோட டேபிள் டிராயர்கள் எதுலையாவது ரோஜர் உயிலை வச்சிருப்பாரா? இப்படி ஒன்றை நினச்சிட்டா அம்பா இயங்கிடுவேன்னா. சின்ன வயசுலேருந்தே இப்படி தான். அந்த நொடியில் நினச்சதை பண்ணி முடிச்சிருவேன். சாவியை விட்டேற்றித்தனமாக டேபிளின் மேல் டிராயரிலே விட்டு விட்டு வச்சிருந்தார் அவர். அப்படியா என்ற நான் உதவுவதாய் எண்ணிக்கொண்டு, ஆக நீங்கள் மேஜையை துளாவினீங்க, உயில் கிடைச்சதா? இதற்கு மிஸ்ஸஸ் ஆக்ராய்டு சின்ன அதிர்ச்சியை காட்டிவிட தேவையில்லாமல் உள்ளே நுழைந்து குழப்பிவிட்டதை உணர்ந்து கலவரமானேன் நான். எத்தனை பயங்கரமாக சொல்லிட்டீங்க. ஆனால் அப்படி எதுவுமே உண்மையாக நடக்கலை. அப்படி தான் இருந்தாகணும் என்று அவசரமாக ஓட்டினேன். தப்பாக விஷயங்களை நான் பார்ப்பதற்காக நீங்கள் என்னை மன்னிக்கணும். ஆண்களே இப்படித்தான் விசித்திரமானவர்கள். நான் ரோஜராக இருந்திருந்தா அந்த உயில் என்ன என்பதை அறிவித்துவிட கொஞ்சமும் தயங்கியிருக்கவே மாட்டேன். ஆனால் இந்த ஆண்கள் ரகசியமானவர்கள். சுய தற்காப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு தொடர்ந்து எதையாவது மறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. மேலும் தொடர்ந்தார். அந்த டேபிளின் கடைசி டிராயருக்கு நான் போனபோது ஊர்மிளா போன் உள்ளே வந்தா. இக்கட்டான நிலைமை. பட்டுன்னு டிராயரை மூடிட்டு நிமிர்ந்த நான் உடனடியாக அவளோட கவனத்தை டேபிள் மேலிருந்த ஒரு சில தூசு தும்பு பக்கமாக திசை திருப்பினேன். ஆனால் அப்போ
அவ பார்த்த பார்வை எனக்கு கொஞ்சமும் பிடிக்கல. முழு மரியாதையாக தான் பார்த்தா, இருந்தாலும் அந்த கண்களில் திடீர்னு வெளிப்பட்ட ஒரு ஒளி, அது எனக்கு பிடிக்கல. இருமாப்பும் அவமதிப்பும் கலந்த ஒரு கலவை. விளங்குதா டாக்டர்? எப்பவுமே அந்த பொண்ணு பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. அவ நல்ல வேலைக்காரி, மேம் மேம்னே குழைவா. தலைக்கு தொப்பி, சமையல் கவுனு, இப்படி எதை போட்டுக்க சொன்னாலும் நோ சொல்ல மாட்டா. பார்க்கர் இல்லாம போய் இவ கதவை திறந்தானா ரொம்ப நிஜமா அவங்க வீட்டில் இல்லைன்னு அற்புதமாக சொல்லிடுவா. சாப்பாட்டு மேட்சுக்கு பக்கத்தில் சாப்பிட்டு முடிகிற வரைக்கும் காத்திருக்கும் போது மற்ற சமையல்காரிங்க போல வித்தியாசமான ஓசைகளை எழுப்பி சீக்கிரம் சீக்கிரம்னு உணர்த்த மாட்டா. சரியா போச்சு, நான் எதில் விட்டேன்? இத்தனை நல்ல குணங்களை தாண்டியும் அவளை உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. பிடிக்கவே பிடிக்கல. அவ விளங்கிக்க முடியாதவ. மற்ற ஏனையவர்களிடமிருந்து அவகிட்ட மட்டும் வித்தியாசமா என்னவோ இருந்தது. தேவைக்கு அதிகமா படிச்சிருக்கா, இதான்னு நினைக்கிறேன். இருக்கட்டும், அப்புறம் என்ன நடந்தது? பொறுமையை நழுவ கேட்டுக்கொண்டேன் நான். ஒண்ணுமில்ல, கடைசியில ரோஜரே வந்தார். வெளியில ஒரு சின்ன நடை போயிட்டு வரலாம் அப்படின்னு திரும்பியிருக்காரு. என்ன இதெல்லாம் என்றார் அவர். ஒன்றுமில்லைன்னு நான். பஞ்சை எடுக்க உள்ளே வந்தேன்னு கையோட பஞ்சை எடுத்துக்கிட்டு நானும் வெளியேறி விட்டேன். ஊர்மிளா வரல, அங்கேயே இருந்துட்டா. ரோஜர் கூட ஒரு நிமிஷம் பேச முடியுமான்னு அவர்கிட்ட அனுமதி கேட்டுக்கிட்டு இருந்தது எனக்கு கேட்டது. நான் உடனே படுக்கிறதுக்கு நான் நேராக என் ரூமுக்கு போயிட்டேன். ரொம்ப கலங்கி போயிருந்தேன். இங்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. இதெல்லாம் மிஸ்டர் பாய்ரோ கிட்ட நீங்கள் விளக்கிடுவீங்க இல்லையா? இந்த இத்தனை சமாச்சாரமும் எத்தனை அற்பமானதுன்னு உங்களுக்கே கூட இப்போ புரிஞ்சிருக்கும். ஆனால் எல்லாரும் எதையோ மறைக்கிறீங்கன்னு அவர் கதறும்போது இதுதான் எனக்கு சட்டுன்னு நினைவுக்கு வந்தது. இந்த போன் பொண்ணு இதை வச்சுக்கிட்டு ஒரு அசாதாரண கதையை பின்னி விட்டுருக்கலாம். ஆனால் நீங்கள் போய் விளக்கிடுவீங்க தானே? இவ்வளோதானா? நான் கேட்டேன். நீங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டீங்களா? எஸ் சொன்னார் மிஸ்ஸஸ் ஆக்ராய்டு. ஓ எஸ் என்று முடிவாக வேறு மீண்டும் சொன்னார். ஆனால் என்னால் அவரிடம் விளைந்த கனநேர தயக்கத்தை அடையாளம் காண முடிந்தது. அவர் இன்னும் என்னத்தையோ சொல்லாமல் பின்னுக்கு தக்க வைத்து கொள்கிறார். அடுத்து நான் கேட்ட கேள்வியை என்னுள் இருந்த சாதுரிய புத்திசாலித்தனம்தான் செலுத்தியது என்பதில் சந்தேகமே இல்லை. மிஸ்ஸஸ் ஆக்ரைட், அந்த சில்வர் டேபிளை திறந்த மேனிக்கு விட்டு வைத்த ஆளு நீங்கள் தானே? பட்டென்று கேட்டார் அவர். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்போ அது நீங்கள் தான். எஸ், நான் கவனிங்க. அதில் ஒரே ஒரு வெள்ளி பொருள் இருந்தன, கவர்ந்திழுக்கும் வகை. இது சம்பந்தமான கட்டுரைகளை படிச்சுக்கிட்டு இருந்தேன் நான். அதில் படத்தோட ஒரு கட்டுரை. ரொம்ப சின்ன வெள்ளி பொருள் அது. ஆனால் ஏகமாக பணத்தை அள்ளி தந்திருக்கும் அது. அப்படியே அச்சு அசலா சில்வர் டேபிளில் இருந்த சரக்கு மாதிரியே இருந்தது. அதை நான் லண்டன் போகும்போது கூடவே எடுத்துக்கிட்டு போய் அங்கே அதை வித்துடலான்னு நினச்சிருந்தேன். ஒருவேளை அது உண்மையிலேயே பத்திரிகையில் போட்டிருந்த அந்த வெள்ளி பொருளாகவே விலை மதிப்பற்றதா இருக்கும். கிடைக்கும் பணத்தை ரோஜருக்கு என்ன மாதிரியான ஒரு சந்தோஷ ஆச்சரியமாக இருக்குன்னு நினச்சி பாருங்க. இதற்கு விமர்சனங்கள் எதுவும் தருவதிலிருந்து விலகிவிட்ட நான் மிஸ்ஸஸ் ஆக்ராய்டு சொல்வதை அப்படியே எடுத்துக்கொண்டேன். என்ன இருந்தாலும் அவருக்கு வேண்டியதை அவருடைய வீட்டிலிருந்தே இந்த மாதிரியா எடுக்க ஏன் அவர் முயற்சி செய்திருக்க வேண்டும் என்ற கேள்வியை கூட நான் ஒதுக்கியே விட்டேன். மூடியை ஏன் திறந்த மேனிக்கே விட்டுட்டீங்க என்று கேட்டேன் நான். மறந்துட்டீங்களா? நான் பயந்துட்டேன் என்றார் அவர். வெளியே டெரஸில் காலடி சத்தங்கள் நெருங்குவதை நான் கேட்டேன். அறையிலிருந்து பரபரத்து வெளியேறினேன்.
பார்க்கர் உங்களுக்கு கதவை திறந்து விடுவதற்கு முன்னாடியே நான் மாடி ஏறி இருந்தேன். அது ரசேலா தான் இருந்திருக்கணும் என்றேன் நான் சிந்தனையாய். மிஸ்ஸஸ் மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவலை எனக்கு தந்திருக்கிறார். இத்தனை பெரிய வெள்ளிக்கதை உண்மையோ பொய்யோ அது என்னை ஈர்க்கவில்லை. மிஸ்ஸஸ் ரசேல் வரவேற்பறைக்குள் ஜன்னல் வழியாக நுழைந்திருக்க வேண்டும் என்ற புரிதலும், அவள் மூச்சுவிட முடியாமல் வந்து நிற்பதை பார்த்து ஏதாவது ஓட்டப்பந்தயம் ஓடிவிட்டு வந்திருப்பாளோ என நான் சரியாக முடிவெடுத்திருந்ததும் என்னை மிகவும் ஈர்த்தன. எனில் அவள் எங்கே இருந்திருப்பாள்? சின்ன தோட்ட அறையும் அங்கிருந்த கஞ்சி துணியும் என் நினைவுக்குள் வந்தன. அந்த நொடியில் கட்டுப்படுத்த முடியாமல் எனக்கு மிஸ்ஸஸ் ரசேல் அவங்களுடைய கர்ச்சிப்புக்கும் சேர்த்து கஞ்சி போடுவாங்களோ அப்படின்னு சின்ன சந்தேகம் இருக்கு என்று விட்டேன். உங்களால் பாய்ரோ கிட்ட விளக்க முடியுமா? ப்ளீஸ் சொல்லுங்க என்ற அவரது துணுக்குரல் என்னை மீட்டு வந்தது. ஹோ, நிச்சயமா, ஒன்று விடாம. பிறகு நான் கிளம்பினேன். அறைகளை சுத்தம் பண்ணும் அதே பெண் முன்னறையில் இருந்தாள். அவள்தான் என்னுடைய தொப்பி, கைத்தடி ஆகியவற்றை எடுத்து தந்து உதவியது. இதுவரை இல்லாத அளவுக்கு அவளை நான் மிக நெருக்கத்தில் கவனிக்க முடிந்தது. அவள் அழுதிருக்கிறாள் என்பது சுத்தமாக புலப்பட்டது. அவருடைய படிக்கும் அறைக்கு ரோஜர் ஆக்ராய்டு தான் உன்னை வர சொன்னதா நீ எப்படி என்கிட்ட சொல்லியிருக்கலாம்? நீ தான் அவர்கிட்ட பேசணும்னு கேட்டுக்கொண்டதா இப்போ நான் கேள்விப்படுறேன். என் பார்வைக்கு முன்னால் அந்த பெண்ணின் கருவிழிகள் கவிழ்ந்து இறங்கிவிட்டன. பிறகு அவள் நிச்சயமற்று சொன்னாள், எப்படி தான் இருந்தாலும் நான் கிளம்புறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் பிறகு ஒன்றும் சொல்லவில்லை. அவள் எனக்காக வாசற்கதவை திறந்துவிட்டாள். அதனை கடந்து நான் வெளியேறி கொண்டிருந்த போது அவள் தனிந்த குரலில் சொன்னாள், எக்ஸ்கியூஸ் மீ சார், கேப்டன் பேடன் பற்றி ஏதாவது செய்தி உண்டா? மறுப்பாய் தலையசைத்தேன். நான் விசாரணையாய் பார்த்தேன். அவர் திரும்பி வந்தாகணும் என்றாள். அவர் திரும்பி வந்தே ஆகணும். உதவிக்கரம் கேட்கும் பார்வையோடு என்னை இப்பொழுது பார்த்தாள் அவள். யாருக்காவது அவர் எங்கே இருப்பார்னு தெரியுமா கேட்டாள். உனக்கு? கூர்மையாய் பட்டென்று கேட்டேன் நான். நோனோ, எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அவரோட நண்பராக இருக்கும் யாராக இருந்தாலும் ஒன்னே தான் சொல்வாங்க, அவர் திரும்பி வந்தாகணும். இந்த வாக்கியம் குறித்து அந்த பெண் மேலும் ஏதாவது புரியும்படி கேட்பாள் என காத்திருந்தேன் நான். அவளுடைய அடுத்த கேள்வியே என்னை ஆச்சரியத்துக்குள்ளாக்கியது. கொலை எப்போ நடந்ததுன்னு சொல்கிறாங்க? ஜஸ்ட்டு 10 மணிக்கு முன்னாடியா? அதுதான் யூகம் என்றேன் நான். 9:45 10 வரை. முன்னாடி இல்லையே. 9:45 முன்னாடி இருக்காதே. கவனமாய் அவளை பார்த்தேன். நான் ஆமோதிப்பாய் தான் பதில் தர வேண்டும் என்பதில் அத்தனை ஆர்வமாய் இருந்தாள் அவள். இந்த பேச்சுக்கே இடமில்லை என்றேன் நான். அவரை உயிரோடு 9:45 மிஸ் ஆக்ராய்டு பார்த்திருக்காங்க. அவள் திரும்பி கொண்டு விட்டாள். அவளுடைய முழு உடம்புமே தொய்ந்திருப்பதாய் பட்டது எனக்கு. அழகி, எனக்கு நானே சொல்லிக்கொண்டேன். வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்த போது அற்புத அழகி கரோலின் வீட்டில் இருந்தாள். அவளை பார்க்க பாய்ரோ வந்து போயிருக்கிறார். இதை அவள் முக்கியமானதாகவும் இதில் அவள் மிக திருப்தி அடைந்தவளாகவும் கருதி கொண்டு உட்கார்ந்திருந்தாள். வழக்கை நகர்த்த அவருக்கு நான் சகாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்றாள். இதற்கு நான் ஈர்ப்பு கொள்ளாமல் ஆனேன். சாதாரணமாகவே கரோலின் ஒரு கெட்ட மூட்டை. அவளுடைய துப்பொறியும் உணர்வு கிண்டப்பட்டு விட்டால் அவள் எப்படி இருப்பாள்? ரால்ஃப் பேடனுடைய மர்ம தோழியை தேடிக்கிட்டு ஒரு சுத்திக்கிட்டு வந்தியா நீ என விசாரித்தேன் நான். எனக்கு இஷ்டம் வந்தா அதை நான் பண்ணுவேன் என்றாள் அவள். ஆனால் இது ஒரு ஸ்பெஷல் விஷயம். அவனுக்காக பாய்ரோ என்னை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பது. என்ன அது? நான் கேட்டேன்.
ரால்ஃப் பேடனுடைய கால் வரை மூடும் பூட்ஸ் கருப்பா பிரவுனானு அவருக்கு தெரியணுமா என்று சொன்னாள் கரோலின் முழு உண்மைத்தன்மையுடன். நான் அவளை பார்த்து முறைத்தேன். இந்த பூட்ஸை பிடித்து கொண்டு இப்பொழுது புதிதாய் தொங்க ஆரம்பித்துள்ளது ஒரு பெரிய முட்டாள்தனம் என இப்பொழுது எனக்கு விமர்சையாய் தெரிந்தது. இந்த சமாச்சாரத்தில் என்ன இருக்கிறது என விளங்கிக் கொள்வதில் நான் முழுக்கவும் தோற்றுப்போனேன். பூட்ஸ்? அவை பிரவுன் ஷூஸ் என்றேன் நான். நான் அவற்றை பார்த்தேன். ஷூ கிடையாது ஜேம்ஸ். காது இருக்கா இல்லையா உனக்கு? பூட்ஸ். விடுதியில் ரால்ஃப் வைத்திருந்த ஒரு ஜோடி பூட்ஸ். கருப்பா பிரவுனானு பாயிரோ தெரிஞ்சிக்க விரும்புகிறார். அதில் வழக்கே நிறைய விஷயம் தொங்குது. அடி முட்டாள் என்று என்னை கூப்பிடுதானாலும் செய்யுங்க. ஆனால் அப்படி எதுவும் முக்கியமாக தொங்குவதா தென்படவில்லை. அதை நீ எப்படி கண்டுபிடிக்க போற என கேட்டேன் நான். இதில் எவ்வித கஷ்டமும் இருக்காது என்று சொல்லிவிட்டாள் கரோலின். எங்களுடைய ஆனியின் நெருங்கிய தோழிதான் மிஸ்ஸஸ் கென்னட்டின் வேலைக்காரி கிளாரா. கிளாராவுக்கு பூட்ஸ் போடும் வழக்கம் இருந்திருக்கிறது. அந்த விடுதியில் முழு சங்கதியும் சுலபமாக முடிந்திருக்கின்றது. கிளாராவுக்கு ஒரு முறை விடுப்பு தருவதில் தாராளமாய் இருந்திருக்கிறார் மிஸ் கென்னட். பிறகென்ன? நன்றி விசுவாசம். கரோலின் துப்பறியும் இலக்காவின் கண்டுபிடிப்பு எக்ஸ்பிரஸ் வேகத்தில் முடுக்கிவிடப்பட்டு வெற்றியும் பெறலாம். நாங்கள் மறுபடியும் லஞ்சுக்கு உட்காரும்போது கரோலின் குறிப்பிட்டாள் ரால்ஃப் பேடனின் பூட்ஸுகள் பற்றி. வெல் என்றேன் நான். அதுக்கு என்ன இப்போ சாப்பிடும்போது? மிஸ்டர் பாயிரோ அவை ஒருவேளை பிரவுனாக இருக்கலாம் அப்படி நினைக்கிறார். அவர் தப்பு. அவை கருப்பு. இதுதான் சரியென அங்கீகரித்து கொண்டு பல முறை தலையை ஆட்டிக்கொண்டாள் கரோலின். பாயிரோவை இவ்விஷயத்தில் அதிக மதிப்பெண்கள் பெற்றுவிட்டதாய் வெளிப்படையாகவே காட்டிக்கொண்டாள் அவள். நான் பதிலேதும் தரவில்லை. இந்த வழக்கோடு அந்த பூட்ஸின் வண்ணம் என்ன வகையில் பங்கு கொண்டிருக்கின்றது என்று நான் புதிர் போட்டு கொண்டிருந்தேன். அத்தியாயம் 14 முடிந்தது.